என்ன பண்றோமா? ஆட்டோதான் ஆட்டோதான் உலகம். சொல்லுங்க. ரொம்ப நன்றி. மறக்காம வந்துருங்க. சண்டே 21 மச்சான் செய்யறான் பத்தியா? தெரியாத மச்சான் இதெல்லாம் வச்சிருக்கேன். இவங்க ஹாய். நல்லா இருக்குமா? பாப்பா. பட்டு என்ன இது? மறக்காம வந்துருங்க. வர ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி மறக்காம வந்துடணும். சரியா? 16 மீட்டர் பெருவாங்க. அது வாய்ப்பு இல்ல ராஜா. நம்ம இன்னைக்கு எங்க கிளம்புறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எங்க போறோம் கையோ? கோவிலுக்கு. என்னென்னலாம் நடக்குது, எங்கெங்கெல்லாம் நடக்கிறோம் எல்லாம் இன்னைக்கு சிறப்பா இருப்போம். நல்லா இருக்கிறோம்ல. இப்போ பாத்துக்குங்க ஆஃப்டர் போட்டோ வீடியோல எப்படி இருப்போம். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். யாருமே தெரியாது. டக்குன்னு சாப்பிடு கோயிலே கூப்பிடுவாங்க. நல்லா வெளுத்து கட்டுற போல. எனக்கு மட்டும் ஜூஸ் ரைஸ், எனக்கு மட்டும் ஜூஸ், இந்த அம்மாவுக்கு மட்டும் சாப்பிடுவோம். சரிங்கம்மா. இப்பதான் போய்கிட்டே இருக்கிறோம் நம்ம சிவபுரி கோயிலுக்கு. நாங்க போய்கிட்டே இருக்கோம்னு பார்த்தா பிரியாகரன் அவர்களுமே கூட டிராவல் இன்னைக்கு மறந்துட்டேன். அவங்களுமே தவறாம சிவபுரி போயிடுவாங்க. ஞாபகமே இல்லை. கால் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி எங்கடி இருக்க அப்படின்னா, அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கேன்க்கா அப்படின்னு. நானும் பைபாஸ் தாண்டி போய்கிட்டு இருக்கேன், கண்டிப்பா அங்கே மீட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. எக்ஸைட்டடாக தான் இருக்குது. பார்ப்போம் மீட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். மீட் பண்ணா கண்டிப்பாக காமிக்கிறேன் கீழே. ஓகே சிவபுரி என் முடியே காலை இத்தனைக்கு ஆட்டோல தான் வந்தேன். எப்படி கலைஞ்சு போயிருக்கு. எவ்வளோமா? 150 ரூபாய். காயத்ரி காயத்ரி நடக்குதுன்னா இனி இதுல நான் எடுக்க மாட்டேன். கொஞ்சம் முன்னாடி தேர்வு வச்சிருக்காரு. அப்படியே திருடு மாதிரி பாக்க என்ன திருடு
பூ வச்சிருந்த பூ எல்லாம் பிஞ்சு போச்சு. பெட்டக்கறி ஒழுங்கா நட. ஏம்மா வேர்த்து விறுவிறுத்து போயிடுச்சு. ஒரு வழியா நல்லபடியா சாமியை கும்பிட்டு வந்தாச்சு. சரியான கூட்டம்னே. ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது அவ்வளோ கூட்டம். கரெக்டா நாங்க எப்பவுமே கும்பிட்ற அதே அப்பூசர் அண்ணா தான் இருந்தாரு. போனதுமே இந்த மாதிரி அண்ணா அப்படின்னு சொன்னோம். அப்படியே உள்ளே கூப்பிட்டாரு. உள்ளே போயிட்டு சூப்பரா பத்திரிக்கை வச்சு அழகா அர்ச்சனை பண்ணாங்கண்ணா. அண்ணா இது அந்த காசு உண்டியெல்லாம் இருந்தாங்கண்ணா. வெள்ளி வேணும் தங்கம் வேணும்னா உண்டியெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு அந்த லைனா உட்காந்து எல்லாரும் ஐடி கார்டு போட்டு ஒரே போலீஸ் பாதுகாப்போட எல்லாத்தையும் எண்றாங்க. காசெல்லாம் எண்றாங்க. ஒரே நாங்கள் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு சூப்பராக கும்பிட்டு வந்தாங்களா. நமக்கு அந்த அண்ணா வந்து நமக்கு நம்மளுடைய ஃபோட்டோ பின் பண்ணுற பாருங்க. அழகாக பத்திரிக்கையை முருகரோட காலில் வச்சு நல்லா அதுக்கு அபிஷேகம் பண்ணி யார் பேருக்கு மாப்பா அர்ச்சனை பண்ணணும்னால சாமி பேருக்கே பண்ணிடுங்கண்ணா அப்படின்னு சாமி பேருக்கே அழகாக பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. நமக்கு அழகாக நம்மளுடைய ஜுவல்ஸ் எல்லாம் வந்து அழகாக ஓப்பன் பண்ணி எல்லாத்துலேயும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நம்ம பத்திரிக்கைக்கு மஞ்சள் போட்டு குங்குமம் வச்சு விட்டேன். ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. அப்புறமா எனக்கு வந்து நான் சின்ன மாலை தான் வாங்கிட்டு போயிருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு நல்லா பெரிய இந்த மாலையை கொடுத்தாரு. என்ன மாலை அது? கவச மாலை. அதுவே கொடுத்தாரு. கொடுத்துட்டு அது மட்டும் இல்லை, நமக்கு சாமிகிட்ட அப்படி சொல்கிறது முருகர் முகத்தில் பூசுவாங்கல்ல அந்த மஞ்சள். அந்த ஆண்டி வேடத்துலேருந்து ராஜா இராண்டிய கடவுளே கத்தாவரி ஆண்டி வேடத்துலேருந்து ராஜா வேடத்துக்கு வருவாங்கல்ல. ஸோ அந்த இதில் அந்த ஆண்டி வேடத்துலேருந்து அந்த சந்தனத்தை எல்லாத்தையும் எடுத்து நம்மளுக்கு இப்போது அப்படியே உருண்டை மாதிரி பிடிச்சி கொடுத்துருந்தாங்க. அதை கூட பார்த்துருப்பீங்க நீங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கிளம்பிக்கிட்டே இருக்கோம். என்ன எங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வெயிட் பண்ணி தொடர்ச்சியாக பாருங்கள். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா தேங்காய்க்குள்ளே போட்டு சேஃபான பிளேஸ் தான். பிரியாக்காவை மீட் பண்ணவே இல்லை. நாங்கள் உள்ளே முடிச்சுட்டு வெளில வரோம். அப்போ தான் பிரியாக்கா உள்ளே போய் சாமி கும்பிட்றாங்க. சரி நமக்குமே அது இல்லாமல் நம்ம இப்போ நேராக பத்திரிக்கை வைக்கலாம் போகிறோம். லேட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால பிரியாக்கா இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன்க்கா நீ சாமி கும்பிட்டு வா. பிரியாக்கா உள்ள கோவிலில் தான் இருக்காங்க. நாங்கள் பின்னாடி சாமிகிட்ட போயிருந்தோம். அவங்க முன்னாடி சாமிகிட்ட வந்தாங்க. பார்க்க முடியல, டைம் ஆகுது அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன். அப்புறமா தான் பார்க்கணும், மீட் பண்ண முடியல. சாப்பாடு போயிடுச்சு. அடுத்து தண்ணி போடு. அடுத்து என்னென்ன போகும்னு தெரியாது. உலகம் எது தெரியுமா காயத்ரி? வாலண்டியா போய் வீடியோ எடுக்க சொன்னேன். நம்ம நிறைய கடைக்கு போகிறோம். பழத்தில் எங்கன்னா சாப்பிட விடுறாங்களா? குணம் இருக்கிற இடம் பணம் இருக்கிறது இல்லை, பணம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கிறது இல்லைன்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டுது நம்மளுக்கு. வந்தவொடனே ரொம்ப வயிறு ஒட்டிக்கல. எனக்கு அந்த பிரச்சனை இருக்குல்ல, வயிறு ஒட்டிச்சு. ஒரு வாழைப்பழம் கிட்ட கொடுத்தாங்க. ஒரே நான் ஒன்று வச்சேன், சாப்பிட்டுட்டாங்க. 10 ரூபா சில்லற வேலை பண்ணுறோம். பரவாயில்ல, வச்சுக்கோ. வேலை பண்ணுங்க. அந்த வாழைப்பழம் முடியாது. அதுவும் முடியாது. அப்போ என்ன தாண்டி பிடிக்கும்? சுகருக்கு நல்லது கொய்யாக்கா. அதே இருக்கும் பார்த்தா கொஞ்சம் போகக்கூடாது மேடம். இல்லைம்மா அது தேவைக்கு கவனிக்கல. எங்க வந்து என்னவா கல்யாண ட்ரெஸ்ஸு சரணா ஸ்டோரில் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். வந்துச்சு. இது ஆட்டோவா வீடானே தெரியல. சரி பொடிப்பட்டா குஞ்சாலே மாமாவுக்கு பதில் நீ நின்று வாங்கிக்க. முன்னாடி மூஞ்ச காமி. மாமானா நீ இல்ல, மாமா அந்த மாமாவை சொன்னேன். அப்பா இந்த சைடு போயிடுடி. அப்பதான் இது காசு எங்கடி? நீ பெருசா செய்யணும்பா தம்பி. சும்மா இது உனக்கு மட்டும்.
இருடா இங்க வாத எதையாவது ஒன்று ஐத்திட்டு போ. எப்படி எல்லாமே ஓடிட்டு தான் இருக்கு, அப்படியே ரெக்கார்ட் ஓடிட்டு இருக்கா? ரெக்கார்டில் தான். ஆமாம், ரெக்கார்டில் தான் இருக்கு. ரெக்கார்டில் ஓடிட்டு இருக்கா? எங்கே தான் ஓடுது? நம்பரே காணோம். ஓ, வர ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி மறக்காம வந்துடணும், சரியா? 16 பெற்று பெறுவாள். அது வாய்ப்பு இல்லை ராஜா. கண்டென்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. 16னா அதான் குணம் நல்ல வருது. சரி புரியுது. தட்டுல இருக்கிற பொருள் உங்களுக்கு தட்டி எங்குது தட்டு சார்? தர மாட்டேன். என்ன இதை இப்போ நடுவில் வைக்கணுமா? நல்லா இருக்குமா? பாப்பா பட்டு என்ன தெரியுது? மறக்காம வந்துரு என்ன? ஓகே. இப்போ எனக்கு தட்டுல இருக்கிற உயர்வு தெரியுங்க. அந்த குங்குமம் வச்சு விடு பாரு எடுத்து. இதெல்லாம் வச்சு தான் கொடுக்கணுமா? குங்குமம் இது பண்ணு. உனக்கு வைக்கணுமா? ஐயோ அதுவே ஒன்றும் இல்லை. ஏன் நான் அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அமைதியாக நான் விட்டுட்டு சரி வாழ்த்துக்கள் மட்டும் சொன்னேன். நீயும் குங்குமம் வச்சு விட்டுருக்கலாம். அதான் எங்களுக்கு முன்னாடியே சொல்ல மாட்டியா? என் வீடு பத்தி நீ வச்சுக்காத. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். சாராயமா உதறது இப்படி. அங்க போய் வைide. எனக்கு அலுவலகத்துல வச்சிருக்கீங்க போகாத. அங்க போய் வச்சு இந்த பத்திரிக்கை ஐயா காயத்ரி ஃபேனு. என்ன எல்லாம் நோக்கி இவ்வளோ ஹைட்டெல்லாம் இருக்கல உங்க அக்கா. ரொம்ப தப்பா இடம் போட்டு காய்ச்சிட்டு ரொம்ப ஹைட்டு. ஐயோ ஐயோ. அவன் அங்க இருந்து ஐயோ ஐயோன்னு கத்தி போறான். நீ வந்து என்ன சொல்லிக்கினே இருக்குது இப்ப வர அவங்க ட்ரெஸ் என்ன மறக்காது. உனக்கு என்ன ட்ரெஸ் வாங்கி கொடுனா பாதி. நான் இருந்துச்சுன்னா அதிகமா வச்சு கொடுக்கலாம் பாதி. இல்ல நான் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் வெளியில போய் யாருக்காவது இந்த முறக்கிறலாம் அதெல்லாம் அங்க பண்ணுங்க. என்கிட்ட எல்லாம் இருப்பேன். அன்னைக்கு நீ வந்தப்போ உனக்கு நேரா நான் ஆடிட்டு இருந்தேன் இந்த ட்ரெஸ் கத்தியா இதான் உன் கல்யாண ட்ரெஸ் விட்டு நான் உட்காந்து இவ்வளவு நேரம் ஓ இதெல்லாம் போட்டு வர போறியா? சூப்பர் டி பாருங்க. அன்னைக்கு இதுக்கு நேரா நல்லா இருக்கா? உங்களுக்கு எப்படி தெரியுமா? நல்லா எடுத்து கொடுக்காது ஒரு ஆமா ஆமா அதான் சொல்லிச்சு. இது ஒரு கலரு, இது ஒரு ட்ரெஸ். என்ன அப்பப்போ தண்ணி தண்ணி அடிப்பா. அதெல்லாம் எனக்கு பார்க்கணும். பண்ணி எடுப்பு. ரெண்டு பேரும் வாங்க பரவாயில்ல. எங்க வீட்டுல வயசான பாட்டி இருந்தாங்க. பரவாயில்ல. பாட்டி தான். ரொம்ப சந்தோஷம். ஒரு வாட்டி இவளுக்கு வரலான்னு வந்தோம். அவங்க கொஞ்சம் வெளியே ஹாய். ப்ரோதான் சர்ஜரிலாம் ரெடி ஆகினது. சர்ஜரி எங்கிட்ட தான் வந்திருக்காங்க. சர்ஜரிலாம் ஏதோ கார்டுலாம் கொடுக்குறாங்க. நம்ம கேள்விப்பட்டேன். சிஎம் ஆமா ஆமா சொன்னாங்க. ஆமா இன்னும் நிறைய பார்க்கலாம். சர்ஜரிக்கிட்டே வாங்க. நம்ம கடை சாமான இதுதான். ஆமா ஆமா பார்க்கலாம். மறக்காம வந்துடணும். ரெண்டு பேரும் ஜம்முனா அன்னைக்கு உடம்பு சரியில்லாமலாம் இருக்கக்கூடாது. நீங்க எல்லாம் இருக்கீங்களா கூட? அப்புறம் என்ன சீக்கிரம் நீங்க சர்ஜரி பண்ணிட்டு சொல்லணும்னா சர்ஜரி பண்ணிட்டு சொல்லணும். ரொம்ப நன்றி. நீங்க இங்கேயே வாழ்த்திட்டாங்க. நல்லா பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த நேரத்துல வலை எல்லாம் விடுறாங்க. ஆனா நம்ம தான் மாப்பிள்ள வேஸ்ட். நம்ம எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஆமா காதலுக்குதான் வாயிலுக்குதான் பார்த்து இவங்களே பரிமாறிக்கிறாங்க. கேட்டுங்க அழகா இருக்கேன். விளைய கலர் நல்ல பர்பிள் கலர் எப்படி? சரி ஓகே கைஸ் விட்டாச்சு. நம்ம மச்சி வந்துருவல்ல? கண்டிப்பா கன்ஃபார்மா தரமா வெச்சு. ஆமா பைடா. நம்ம கோலர் போனோம். ஆமா என்ன குட்டி அழகா இருக்கிற. ஆரியே ஆறிடுச்சான். அதுலயே நான் குடிச்சிட்டேன். அவங்களுக்கு வச்சுட்டு இருக்கேன். ஆரியே ஆறிடுச்சான். ஆரி நாரிடுச்சுட்டி. நானும் ஒரு 10 நிமிஷம் ஃபோன் பண்ணினே இருந்தான். நான் தான் அட்டன் பண்ணவே இல்லை. வழி தெரியாம எங்கேயோ போயிட்டாங்கன்னு நினைச்சு கீழே நின்றுட்டு இருக்கேன் ரொம்ப நேரம். அந்த ஆப்போசிட் ரோட்ல போயிட்டோம். அப்படியா? அந்த கரெக்டா இருந்துச்சு லொகேஷன். ஆனா நான் கரெக்டா சொன்னேன் அது கிடையாதுண்ணே இப்படி வரணும் நேரத்தை. அதுக்கப்புறம் வந்து
டீ சூடு பண்ணி உட்காரு உட்காரு அதெல்லாம் வேணாடா. இரு டீ சூடு பண்ணிட்டு என்ன தாத்தா வந்துக்கிறாரு என்ன தாத்தா இப்பதானே கீழே போனாரு. சும்மா இவன் அப்படிதான் நடிப்பான் தாத்தா இருக்கிறாருன்னு பார்த்தா எல்லாம் பொண்ணு வச்சிருப்பான் உள்ள. என்னடா இன்னும் ஜாலியா ஒரு நாளைக்கு அந்த இது வந்தது எல்லாமே. ஓ சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன். என்ன சாப்பாடு? நான் இன்னைக்கு செய்யல. கொஞ்சம் ஹோட்டல் 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 ஹோட்டல்ல கூட நான் சாப்பிடல. நான் டீ குடிச்சேன், பிரெட் ஆம்லேட் அந்த மாதிரி சமைச்சேன். உட்கார்றா. வீட்டுக்கு வர ஆளா? நீங்க எனக்கு வழி தெரியல. இரு டீ எடுத்து வந்துடுறேன். வழி தெரியலையா? வழி தெரியலன்ற மாதிரி அதுதான் டென்ஷனா ஆகுது எனக்கு. ஏன் வழி தெரியலன்னா அதான் சொல்றேன். எனக்கு லொகேஷனே பாருங்க. மரியா ஏஞ்சல் வீட்டுக்கு போவான். நான் பத்திரிக்கை கொடுக்க நெக்ஸ்ட் ஏஞ்சல் வீட்டுக்கு தான் வரியா? எப்படி சொல்றது? அவங்க தாத்தாவது தப்பா நினைச்சுக்காதீங்க. அது ஏன் அவங்களே இருக்க மாட்டாங்க பாதி. இருப்பா இருப்பா. பரவாயில்ல குடிக்கவே வேண்டாம்னு நினைச்சோம். கைத்தறியே பிடிச்சிருமா? ஏய் ரொம்ப பண்றடா. ஆனா நீ சோறுடா. சுகர்லாம் ஒண்ணு இல்ல. ஓவரா ஆயிட்டு. ஏய் நல்லா இருக்குடா. ஆட்டோ 2 இது பண்ணாலே பாத்ரூம் வருது. கண்டு ஆத்தி தரவா? ஏய் தங்கம் குடியா நீ கொஞ்சம் வேண்டாம் இருக்கு. நிறைய இருந்தாதான் குடிக்கணும். அப்படியா? கொஞ்சம் ஆத்துனீனா நல்லா இருக்கும். இப்ப பாரு எப்படியா? ஏய் ரொம்ப ஆத்தாத. கொதிக்க இருக்கணும், நிறைய இருக்கணும். அந்த மாதிரி. ஏய் இதெல்லாம் ஓவர் பா. என்ன பண்ணி இப்படி பண்றீங்க? டீ மாஸ்டர் பீரோக்கு மேல இருக்கிற நீ ஹைட்டா போதும். பீரோட ஹைட்டா பாத்தீங்களா? போதா. இப்ப பாருங்க நம்ம டீய. எப்படி இருக்கு? இந்தாங்க பிஸ்கட் ஆமா எடுத்துக்கீங்களா? வேண்டாம். மச்சான் இந்த மச்சான் ஸ்நாக்ஸ். எனக்கு வேணாம் மச்சான். சரி ஏதாவது சாப்பிடு மச்சான் தான். மூட்டையே அடிக்க வச்சிருக்க ஸ்நாக்ஸ். தாத்தா வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கி வச்சேன். நீ வாங்கி வச்சியா? உன் தாத்தா வாங்கிட்டு வந்தானே. அப்ப நம்மளுக்காக வாங்கல. சாப்பிடுறா. உனக்கு தான் ரெடியா எடுத்து வச்சுட்டு எல்லாம் காத்துட்டு இருந்தேன். நீ வருவ. வீடியோவே ஆன் பண்ணலாம். வீடியோ ஆன் பண்ணலையா? அதுக்கு கை கொட்டி நீ ஆன் பண்ணல கேக்குறேன். ஆன் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிட்டேன். மச்சான் வீடியோ ஆன் பண்ணாம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்திருக்கான். கட் பண்ணிட்டு செக் பண்ணு. ஏய் பைத்தியம் நீ பண்ணு. சரி பண்ணலாம். போச்சே மச்சான். ஏன் மச்சான் தெளிவா இருக்கணும். சரி நல்லா சாப்பிடு போட்டுருப்பா. நல்லா போட்டு. நான் டீ தான் நல்லா போடுவேன். டீ மாஸ்டர் தான் நான். அவன் எல்லாத்தையும் நல்லா தான் போடுவான். நல்லா போடுவேன். டீ தான். டீ மாஸ்டர். போடுற போட்ல ஓடிடுறாங்க. ஏய் சாப்பிடுறா ஏதாவது. இது பாத்தீங்களா? இது பேர் என்னது? இது பேர் என்னது மச்சான்? பணியாரம். ஏய் ஏன் போய் இல்லாம பண்றீங்க? அசிங்கமா பண்றீங்க. இதுவே அசிங்கம் வச்சு பணியாரம் நல்ல சரி, உணவு. நான் தான் வீடியோ எடுக்காம போயிட்டேன். இல்லைன்னா பத்திரிக்கை வச்சிருக்கீங்க. அதான் வீடியோ எடுத்துருக்கலாம்ல. சரி இப்போ எடுத்துக்கிறேன். அப்புறம் கல்யாணத்துக்கு தொடர்ந்து அப்படியே வீடியோ போடுவேன். அப்படி போட்டு. கல்யாணம் போடவே மாட்டேன். ஓகேவா? மச்சான் எல்லாம் லாஸ்ட் அவ்வளோ டாக்டர் வீடியோ போட மாட்டாங்க. இப்போ எதுக்காக வந்திருக்காங்க நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன நல்ல விஷயம் அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்போம். என்னம்மா வந்திருக்கீங்க? பொதுமா உங்களுக்கு தெரியாது என்ன? எனக்குலாம் லேட்டா தான் தெரியும். எல்லாம் தான் நியூஸ்ல பாக்குற மாதிரி. போய் உண்மையா சொல்ல போனா எங்க கல்யாணங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியறதுக்கு முன்னாடி குட்டிக்கு தான் வச்சு தெரியும். ஆமா கூடவே சுத்தறியில செவ்வாழை. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்டு இருக்கு. உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் வைக்கிறது தான் ஸ்நாக்ஸ் ரிவீல். நம்மளால வீடியோ எடுக்க முடியல. சரி கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம். அடுத்து கல்யாணத்துக்கு போகும்போது நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இதோட கண்டினியூ மேரேஜ் அப்போதான் குட்டி எல்லாரும் வரப்போகுதுங்கிறத நாங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிறோம். ஓகேவா? ஏன்னா குட்டி தான் வந்து கவிக்கு பக்கத்துல இருக்கிறோம். பழகி எஸ். மச்சான் உனக்கு சொன்னா மாப்பெளி எல்லாமே பண்ணுவோம் உனக்கு. சரியா? என்ன பண்றது மட்டும் பாரு உங்க கல்யாணத்துல. எல்லாமே தான் பண்ணுவியா? சரியே. குட்டியோட தமிழ் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஆமா கண்டுக்கூடாது. தகராறா இருக்கும். ஆனா தப்பா பேச மாட்டாங்க. அது இருக்கும். வந்துருக்காங்க. நம்ம பேர்லாம் மீட் பண்ணிட்டு வேற லெவல் டீ. உண்மையா சொல்ல போறேன், சூப்பரா இருக்கு டீ. நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட அத்தனை பேர் வீட்டில் போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்தேன். யார் வீட்லையும் டீ காஃபி எனக்கு வேணாம், தண்ணி மட்டும் போதும், தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வந்தேன். கொடுத்த எல்லார் வீட்லையும் என் அக்கா வீட்டில் கூட நான் டீ காஃபி குடிக்கல. இங்க வந்து நான் குட்டி வீட்டில் தான் ஒரு டீ குடிக்கிறேன். அடி சொன்னேன். எனக்கு என்னமோ இவ குட்டி காமிக்கிற மாதிரியே இருக்கு. இல்ல இல்ல உண்மையா ஊருக்கு மச்சான் பயப்பட. சீரியஸாவே என்னோட டீக்கு வந்து ஒருத்தவங்க ரொம்ப அடிக்ட். உங்களுக்கே தெரியும் அது யாருன்னு.
டீனா அவ்வளோ அடிட்டு என் டீ மட்டும்தான் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க ஒருத்தவங்க. என்ன பண்றது, போட்டு கொடுக்குறது யாருமே இல்லாம போயிட்டாங்க கடைசியில. ஸோ பாவம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு போட்டு வச்சாங்க. டீ தான் அதுக்கு நல்லா போகுது. நம்மளும் டீ மாஸ்டர் தானே, நம்ம டீ வராம இருக்குமா? பேருக்கு ஆட்டி கொடுத்துருப்பான் டீயா. மச்சான் டேய் நடத்துறா. அப்புறம் இங்கே இருந்து நீங்க ஸ்டே பண்ணிட்டு போறது வேற எங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறோம். ஆட்டோக்காரர் போகும்போதே சீக்கிரம் வந்துருங்கம்மான்னு சொல்லி தான் போய் ரொம்ப நேரம் யாரும் உட்காராதீங்க மாட்டேங்குது. போய் கொடுத்தமா வந்த மாதிரி இது என்ன, இது எனக்கு புரியல. டிராஃபிக் தானே காலையில கால் வந்து ஓடிட்டு இருக்காரு அவரு. அவ்வளவு தூரம் திருவாரூர்னா போய் 40 கிலோமீட்டர் திருவாரூர்லாம். மச்சான் ஜிம்முக்குலாம் போறான் போல. ஜிம்முக்குலாம் போகலாம், அப்படியே வேண்டாம். ஜிம் பாடி மாதிரி இருக்கணும். அதுவும் இல்லாம சரியா சாப்பிடவே இல்லை. உடம்பு இறக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப குண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா இருக்கும்ல. அதான் பாக்குறேன் சரி இது இறக்கலாமோ அப்படின்னு. சரி கல்யாணம் நல்லா ட்ரெஸ்டா. இறக்கவும் செய்யாத வேணா நீ உட்கார். கல்யாணம் என்ன ட்ரெஸ்? கல்யாணத்துக்கு கொஞ்சமா நீயே வேட்டி சட்டில தான் வர போற. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க வர வச்சான் அவன். நான் பாரு எப்படி மாசம் வர தோணமாப்ல. அப்புறம் எல்லாத்தையும் சட்டில உடைக்கிறேனா எங்க போறீங்க? தட்டு வேணும். அதுல ஏதாவது ஆம்பளை தட்டு மாதிரி ஆம்பளை தட்டா? ஆம்பளை தட்டா? ஏய் நீ ரொம்ப பண்றடா. ஆனா நீ என் காதுல ஆம்பளை தட்டுன்னு கிடைச்சுடா. நான் ஆம்பளை தட்டை கேட்டு நம்மளுக்கு நியூஸ் பேப்பர்லாம் படிப்போம். அப்புறம் மச்சான் ட்ரீட்லாம் இல்லையா மச்சான் எங்களுக்கு? சரி எங்களுக்கு ட்ரீட்லாம் எதுவும் இல்லையா? என்ன ட்ரீட்மெண்ட்? ஏய் தட்டியும் குழுமத்தையும் அங்கே சரி இங்க இருந்து எடுத்துக்கோ. வீட்டுல சாமி ரூம்ல இருந்து நம்ம மேரேஜ் முடிக்கிறோம். ஒண்ணும் இல்ல காயத்ரி. இது பண்ணனால எல்லாத்தையும் நம்ம ஒரு பொருள் வெளியில எடுத்துக்கணும். அந்த பொருள் உள்ள ஃபுல்லா ப்ராசஸ் ஆயிடுச்சான்னு பார்க்கணும். டப்பால இருக்கு பாரு, புதுசா எடுத்துக்குவோம். எங்க இருக்கு அது டப்பால, அந்த டப்பால மச்சான் பத்தியா ஒரு அழகான பெண்மணின்றத அப்பப்போ ப்ரூவ் பண்ணினே இருக்கான் பாருங்க. சே அதுல குங்குமம் விபூதி எல்லாமே இருக்கும். மேலேயே இருக்கு, கண்ணு தெரியாம அடியில பாக்குறது. டப்பா வேணும். நான் இங்க இருந்து ஒண்ணு எடுத்துட்டு போலாம்னு பார்த்தேன். என்னது டப்பா? அந்த பாக்கெட் எடுத்துட்டு போ. அந்த பாக்கெட் கொட்டிக்கோ. இப்ப கொட்டு வேணும்னா கொட்டிக்கோ. அந்த தட்டுல எல்லாம் கொட்டிக்கோ உள்ள. நான் சொல்றது புரியுதா இல்லையா? பைத்தியம் மொழியே. டப்பால எடுத்துட்டு போயிட்டு இல்ல புதுசா பாக்கெட் வாங்கிக்கோ. என்னதான் உனக்கு பிரச்சனை? குங்கும டப்பால வேணும் எனக்கு. கடையில தான் வாங்கணும். என்னடா மச்சான் வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்கிற? டப்பா வேணும். இந்த பத்திரிகைலாம் எங்களுக்கு வந்து ஒண்ணா கொடுக்க வேண்டிய பத்திரிகை இது. அது ஆமா ஆமா அசல் இருக்கட்டும். ஒரு இதுல கவர் ஆயிட்டாருன்னா அப்புறம் அதுதான் போட வேண்டாம். அதனால மச்சான் மச்சான் ஒன்னா கொடுங்க மச்சான். இது மச்சான் வீடியோ எப்படி மச்சான் ஒன்னா கொடுக்கறதெல்லாம் அடிக்கிறது. மச்சான் ஸ்டாண்ட் வச்சுக்கோ எல்லாரும். வேணாம் வேணாம் இப்படி ஒரு ஓரமா போய் நாங்க சொப்ல போய். ஏன் இங்க வை மச்சான் இங்க. அண்ணா ஒரே ஆண்டிகளா போறான். ஏய் இந்த மாதிரிலாம் பேசிட்டு கிளப்பிட்டு கிளம்பணும் வச்சுக்கேன் நீ மோன போன் வந்தபடியா மச்சான். இந்த மாதிரி ஏதாவது பண்ணி கிளப்பிட்டு போனா வச்சுக்கோ நீ. அடுத்து அவ்வளவுதான் வச்சு செஞ்சு விட்டுருவோம். நான் என்னைக்காவது வந்து வாங்கிட்ட பாருங்க நம்பாதீங்க தயவுசெய்து. ஆன்ட்டியும் இல்லை ஆயாவும் இல்லை எனக்கு. என்ன மச்சான் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு தவறாம வந்துடணும். சரியா? ஐயரே மச்சான் மச்சான் பொட்டி இருக்கு பாத்தீங்களா? மக்காளுக்கு தெரியல மச்சான் செய்யறான் பாத்தியா? தெரியாத மச்சான் இதெல்லாம் வச்சிருக்கா. நன்றி. இங்கே ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. சின்ன பிள்ளையதான் பண்றேன். இது தப்பா மனசு தாண்டா முக்கியம். மறக்காம வந்துருங்க. கண்டிப்பா தேங்க்யூ. கூடிய சீக்கிரம் உனக்கும் நடக்கும். ஆளுக்கு அரை பவுன்ல அதனால தான் தருவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி எத்தனை வீட்டு சொல்லிட்டு எல்லா வீட்லயும் அதே டைலாக் தான். எனக்கு புரியல. எந்த வீட்ல சொல்றேன்டி? மச்சான் நீ நல்லா இருக்கணும். சரி கூடிய சீக்கிரம் நாம இந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும். பண்றீங்க இந்த ஃபேமிலில நீங்க தான் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம சாமி ரூம்ல தான் நான் எதா இருந்தாலும் வைப்பேன். சூப்பர் மச்சான். நல்லா நடக்கும். அதனால தான் நம்ம மட்டும் அதிகமா சொல்லிருக்கோம். எப்படி மச்சான் கரெக்டா சொல்றேன். எவனா சாமி கும்பிடுறான் அவனா சோதனையிலே சுத்தி எப்படி மச்சான்? அதுதான் உண்மை. நான் விழுந்து கும்பிடுறேன் வெள்ளி செவ்வா. ஆனா எனக்கு மட்டும் தான் கஷ்டம் நடக்குது. வேற யாரும் அப்படிலாம் இல்லை மச்சான். எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது.
வகைகள் வேறுபட்டு இருக்கும் அவ்வளவுதான். எல்லாருக்கும் ஒரு எல்லாத்துக்கும் பலன் கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும். ஆமா, நீ அது வரைக்கும் நம்ம அவ்வளோ மச்சான் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அப்புறம் என்ன அடுத்து நெக்ஸ்ட் அடுத்து ஏஞ்சல் வீட்டுக்கு போகணும். அதான் என்னோட வேலை. இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா எனக்கு இன்னொரு நாள் மறுபடியும் தாமரம் போய் என்ன பண்ண போறேன் இங்க இருந்துட்டு. ஆட்டோ வச்சிருக்கேன். சரி வா நைட்டாச்சும் வந்து தங்குங்க. இந்த இதுக்கெல்லாம் போறோம் மச்சான். அதான் சரி. நிறைய நைட்டு ஃபுல்லாக இதுதான் வேலையே வா. கொடுத்துட்டு நாளைக்கு வந்து எங்க நாட்டு பார்த்து சொல்றாங்க. சனிக்கிழமை வருது. எல்லாமே அதே இடத்துலயா இல்ல எல்லாமே அந்த வீட்டுலாம் பண்ணாத வீட்டுல எதுவுமே கிடையாது. எல்லாமே மண்டபத்துல தான். ஸோ அதுதான். சரி நான் போய் கிளம்பட்டுமா? ஃபீல் பண்ணா நல்லா சாப்பிடு. இப்ப இருக்க மாதிரியே இருந்தேன். வர கண்டிப்பா கல்யாணம் ஆயிட்டு மறு வீட்டுக்கு வரணும். விருந்து வை ஓகேவா? கல்யாண விருந்து வைக்கணும். விருந்து வெப்பாரு மருந்து. நான் செம்மையா சமைப்பேன்ப்பா. என்னப்பா எனக்கு நான்வெஜ்ல கல்யாண விருந்து வேணும். கறி விருந்து வேணும். கறி இருந்தாலும் என்னென்ன கறி? எனக்கு சிக்கன் குழம்பு, பிரான் தொக்கு. இது 2 இருந்தா போதும். சரி ஓகே சொல்லிட்டீங்களே. அடுத்து வரும்போதே நான் உங்களுக்காக கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது விருந்து தடப்புலாம் பண்ணி ஏற்கனவே ஒரு ஒருத்தங்க நம்மளுக்கு கறி விருந்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது 2வது ஒரு ஆளு. எனக்கு ஒரு திருநம்பி ராஜின்னு ஒருத்தவங்க. அவங்க வந்து நமக்கு கறி விருந்து வைக்கிறேன். நாங்க அடுத்து நீ வைக்கிறேன்றீங்க. இந்த குழந்தை கேள்வி அக்கா கிட்ட. மச்சான் சர்ல நான் பண்ணேன். ஓகே போமா. பாய் தங்கங்களா. கல்யாணத்துல மீட் பண்ணுவோம். பாய். டீமா சுத்துறீங்க. பாய். குட்டி பாய் சொல்றா. பாய் மச்சான். குட்டி எல்லாம் நல்லா பாத்துக்கோ. குட்டியை பார்த்தாச்சு. ஏஞ்சலை பார்த்தோம். போய் பாப்போமா? டீயா இருக்காங்க போல சார். டைம் கொஞ்சம் பாத்துறீங்க. கண்ணு போட்டுற போது சுத்தி போடுங்க வீட்டுக்கு. பைடா பைடா. சுத்தி போடுவீங்கன்னா பாய். பாய் பாய். என்ன கண்ணாடி தலைவலிக்குதா? அப்புறம் இது கண்ணாடி அதுவே ஒரு தலைவலி. எப்படி போகுது டேலாம்? வீடு நல்லா இருக்கு. எவ்வளோ இது? ஒரே மாதிரி இருக்கு. விளக்கு பிடிக்கிறேன். விளக்கு பிடிக்கிறாங்களாம். இப்போ எனக்கு விளக்கு பிடிச்சிக்கோ. நானே எனக்கு விளக்கு பிடிச்சிக்கோ. பிடிச்சிக்கோ. ஏண்டா தங்கம் அவ்வளோதான் ஆயிட்டு. சாப்பிட்டியா? சாப்பிடணும்பா. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் இப்போ வரும்போது தான் சாப்பிட்டே வந்தேன். சொன்னாங்க அக்கா வீட்டில் சாப்பிட்டீங்க. நான் குட்டிக்கு பத்திரிக்கை வைக்க போனேன். அப்போ நான் சொன்னேன் நெக்ஸ்ட் நான் ஏஞ்சல் வீட்டுக்கு தான் போகிறேன், வரியா கொஞ்சம் கம்பெனிக்கு அப்படின்னு. நான் வரல, அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, நீங்கள் போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க. சரி ஓகே. மறக்காம வந்துருங்க. சண்டே 23 தேங்க்யூ. ஹாய் गाइस, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்க அவங்க தான் இவங்க. ஹாய். நம்ம மேரேஜ் அந்த பிள்ளை காட்டு மூஞ்சி பொம்மை போட்டு விடுவோம். சொல்லிட்டாங்க மேடம், சொல்லிட்டாங்க. குட்டி வீட்டில் டீ குடித்தேன், அதோட வேறு எங்கேயுமே குடிக்கல, அதோட இங்கே வந்து குடிக்கிறேன். காலையிலேருந்து 10-15 வீட்டில் போயிட்டோம். டீ தண்ணி தான் போய்கிட்டு இருக்கு. குட்டி வீட்டில் டீ சூப்பராக இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த புள்ளியும் நல்லா போட்டிருக்கு. ஆனால் இந்த புள்ள சுகர் ஜாஸ்தியாக போட்டிருக்கு. மித்தபடி எல்லாமே எனக்கு டர் ஆயிடுச்சு. டேஸ்ட் நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கீங்க. இங்கே போயிடுங்க. இந்த சைடு போயிடுங்க. இந்த லைட்டு போடுங்க. போடுமா? ஓகே பாப்பா. ரெடி. ஆல்ரெடி ஓடிட்டு தான் இருக்கு கேமரா. மறக்காம ஞாயிற்றுக்கிழமை 24 வந்துடும். சரிங்களா? வந்துவீங்களா? வெறும் கையா வீசின்னு வரக்கூடாது. பத்திரிக்கை மட்டும் தான். பார்த்தீங்களா தட்டு இந்த மாதிரி தான் 2 வீட்டில் தட்டை மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள். அவ்வளோதான். குங்குமம் எட்டாச்சு, தாலி விட்டுச்சு, அவ்வளோதான். மறக்காம வந்துடும். சரியா? தப்பா எடுத்துக்காத. இன்னொரு நாள் வரேன். மழை வருவேன். சரியான மழை. மழை பொழியுது. கண்டிப்பா நான் வாட்ஸ்அப்ல வந்து குட்டியை வந்து அனுப்பி விட சொல்றேன். குட்டிக்கு நான் வாட்ஸ்அப் பண்றேன், அவங்க உங்களுக்கு அனுப்புவாங்க. குட்டிக்க மறக்காம வந்துடுங்க. அண்ணாவை கூட்டிட்டு வந்துடுங்க. மறந்துடாதீங்க. குழந்தைங்களாம் இருக்குது அப்படின்னா எல்லாருமே கூட்டிட்டு வந்துடுங்கக்கா. மறக்காம வந்துடுங்க.
சப்பாத்தி கறி கழுதுவோம். இந்த பத்திரிக்கை வைக்கலான்னு போனா அப்படியா மழை பெய்யுது. ஏய் காயத்ரி, எனக்கு மனசே இல்லை. நான் வீட்டில் போய் கொஞ்ச நேரம் பேசி கீசிலாம் ஓப்பன் பண்ணலாம்டி ப்ளீஸ் டி. எமோஷ்னலாக ஓப்பன் பண்ணுவோங்க. ஐயோ இப்போ நம்ம ஆக்சுவலி வந்து இது என்ன மேபி லிப்ஸ்டிக்காக இருக்குமோன்னு ஃபீல் ஆகுது. பட் ஓகே, ஏன்னா அது ரொம்ப அடிக்ட் அதுக்கு. ஆனால் மச்சான் எந்த பார்த்தல ரெண்டடட்டா சீக்கிரமா பிரிக்க. ஐயோ அது ரொம்ப இதுவாக அந்த பேக் எவ்வளோ அழகா இருக்கு பத்தியா, ரொம்ப பிடிச்சிருக்கு. கையெல்லாம் பயங்கர சுவை. பட்டாசாரம் அடிக்காதன்னா கேட்குறியா? கை எப்படி உதறதுக்கு ஒரு பொழுது போனா. ஆனால் இந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக யாருமே ஒரு பேக்கிங் பிடிக்க மாட்டாங்க. பத்தியா என்ன கையோ பத்திரிக்கை கொடுக்க போன இடத்துல திடுக்குன்னு கல்யாணம் பண்ற மாதிரி. இன்னும் பத்திரிக்கையே கொடுக்கல. இங்கதான் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு இது எப்படி ஓப்பன் ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. செம்ம டயர்டாக இருக்குது. சுத்தமாக முடியல. நேற்று காலையில் 8 மணி இருக்கும். நேற்று காலையில் ஒரு 8 மணிக்கே என்னவோ கிளம்பி இன்னைக்கு காலையில் 7 மணிக்கோ என்னவோ தான் 6:45 ஆகுது. இப்போ தான் வந்தோம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா தெரியும் 7 ஆக போகுது. இப்போ தான் வந்தோம் வீட்டுக்கே. நேற்று கிளம்பி இப்போ தான் வந்தோம். என்னன்னா சுத்தமாக முடியல. ரொம்ப செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ நம்ம நைட்டு ஃபுல்லாக எங்கே இருந்தோம், என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே. கவி ஆல்ரெடி தூங்க போயாச்சு. நான் இன்னும் போகல. நான் வந்து பைலி கொஞ்சம் சாப்பாடு வைக்கணும். நைட்டு நான் இல்லை, பைலி தனியாக தான் இருந்தேன். ஸோ கொஞ்சம் சாப்பாடு வைப்போம் பைலிக்கு. நைட்டு எல்லாமே வச்சு அவனுக்கு பண்ண வேண்டியது எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு தான் போயாச்சு. பட் இருந்தாலும் இன்னைக்கு காலையில் பைலி விளையாடிட்டு இருக்கான். அவனுக்கு சாப்பாடு வச்சுட்டு போய் மேலே படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் உட்காந்துருக்கேன். இல்லைன்னா போய் படுத்துருவேன். பார்த்தீங்களா, நல்ல சாரு விளையாட்டு மோடில் இருக்கார். விளையாடட்டும். நம்ம நைட்டெல்லாம் எங்கே இருந்தோம், என்ன பண்ணோம், என்ன ஆச்சு அப்படிங்கிறது எல்லாமே நான் தூங்கி ஏந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து பேசுகிறேன் தங்கங்களா. ஓகே, காலை கடிக்கிறான் அவன். என்ன ஃப்ரெஷ்ஷாக வந்து பேசுகிறேன்.